மலை மாவட்டங்களின் மிக உயர்ந்த சிகரங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு அவசர சிகிச்சை அளிப்பதற்காக அதிநவீன வசதிகளுடன் 25 இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ்கள் விரைவில் துவக்கப்படும் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உதகையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பணிகளை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் க ராமச்சந்திரன் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் 700 படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனை மலை மாவட்டங்களின் அதிநவீன வசதிகள் கொண்டதாக கட்டப்பட்டு வருவதாக கூறினார். இங்கு பழங்குடியின மக்களுக்கு தனி சிகிச்சை பிரிவு துவக்கப்படும் எனவும் தமிழ்நாட்டில் 986 புதிய மருந்தாளுநர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து செவிலியர்கள் சபினா உட்பட வயநாட்டில் பணியாற்றிய பொறியாளர்கள் தன்னார்வலர்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கௌரவித்தார். இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல இந்த பெரிய வாகனங்கள் போக முடியாதுங்கிற உங்க கருத்தை ஏற்று நாம என்ன பண்ணிருக்கிறோம்னா, இந்த பட்ஜெட்ல ஒரு 25 டூ வீலர் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிருக்கிறோம். இந்த 25 டூ வீலர் ஆம்புலன்ஸ் முதல் தடவையா மலைப்பகுதிகளில் பயன்படுத்தப்போம். ஏற்கனவே நடமாடும் மருத்துவ குழுக்கள் 25 வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த ஆம்புலன்ஸ் என்கின்ற வகையில் ஒரு டூ வீலர் ஆம்புலன்ஸ் பிரத்யேகமா அதற்காக வடிவமைக்கப்பட்டு மலைப்பகுதிகளில் அந்த நடை போவதற்குரிய அந்த பணிகளை செய்திருக்கிறோம். மிக விரைவில் ஏதாவது ஒரு இடத்தில் ஊட்டியிலயோ இல்ல கொடைக்கானல்லையோ இல்ல ஏற்காடுலயோ ஏதாவது ஒரு மலைப்பகுதியில் வச்சு அந்த 25 வாகனங்கள் இயக்கி வைக்கும் பணியினை நான் தொடங்கி வைக்கிறேன்.